எந்தெந்த பொருட்கள்ல பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் சகல சாவுபாக்கியங்களும் கிடைக்கும், காரிய சித்தி தருவார். குங்குமம் வைத்து பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்க செவ்வாய் தோஷம் அகலும், குழந்தைகளை படிப்பில் வல்லவராக்குவார். புற்றுமண்ணினால் பிள்ளையார் செய்து வணங்க நோய்கள் அகலும், விவசாயம் செழிக்கும், வியாபாரத்தை பெருக வைப்பார். வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடலில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் கரையும், வளம் தருவார். உப்பினால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் எதிரிகளின் தொல்லை நீங்கும், எதிரிகளை விரட்டி விடுவார். வெள்ளருக்கு விநாயகருக்கு பிடித்த பூ வெள்ளருக்கில் பிள்ளையார் செய்து வணங்கினால் பில்லி சூனியம் விலகும், செல்வம் உயரச் செய்வார். விபூதியை கொண்டு விநாயகர் பிடித்து வழிபட்டால் உஷ்ண நோய்கள் குணமாகும். சந்தனத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும். சாணத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும், நோய்களை நீக்குவார். வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் வம்ச விருத்தி உண்டாகும், சந்தோஷம் நிலைக்கும். வெண்ணெயில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும், பணவரவு உண்டாகும். சர்க்கரையில் பிள்ளையார் செய்து வழிபட சர்க்கரை நோயின் வீரியம் குறையும். கல்லை வைத்து விநாயகர் செய்து வழிபட்டால் அனைத்து வகையிலும் வெற்றிக்கு வழிவகுப்பார் விநாயகர். மண்ணினால் விநாயகர் செய்து வழிபட்டால் உயர் பதவிகள் கொடுப்பார் விநாயகர்.